Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி பட்சணம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஈஸியாக ஒரே மாவுலேயே கை முறுக்கு, தேங்குழல், ரிப்பன் பக்கோடா, தட்டை, உப்பு சீடை ரொம்ப ஈஸியாக இந்த பட்சணம் எல்லாமே பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். இது மாவரிசி பச்சரிசி, தோசா ரைஸ்னு சொல்லுவா. கோகுலாஷ்டமிக்கு இந்த அரிசியை வச்சு பட்சணம் பண்ணலாம். அரிசியை பதப்படுத்தியும் பண்ணலாம், வரட்டரிசி மாவுலையும் பண்ணலாம். நான் இப்போ வரட்டரிசி மாவில் தான் பண்ணி காட்ட போகிறேன். அரிசியை களைஞ்சு உணத்தையும் பண்ணலாம். நான் இப்போ வெறும் துணியால் தொடச்சாச்சு. இந்த மாதிரி வானிலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக கை பொறுக்கிற சூடு வர மாதிரி இதை வெதுப்பினா போகிறோம். கலர் மாறப்படாது. அந்த அளவுக்கு இதை ஒரு நிமிஷம் போல் வறுத்தா போதும். அரிசியில் சூடு ஏறியாச்சு, லேசாக சூடு ஏறி இருக்கு. இப்போ இந்த சூடு ஏறின அரிசியை ஒரு சம்படத்துக்கு மாற்றிக்கிறேன். அரிசி அளந்த அதே கப்பில் 5 கப்புக்கு 1 கப்பு இது உளுத்தம்பருப்பு. இதையும் வானிலையில் சேர்த்து கலர் மாறாமல் அதே சமயம் இந்த பருப்பில் சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கலாம். இதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டினா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி எந்த கப்பில் அளக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப்பு உளுத்தம்பருப்பு வறுப்பட்டாச்சு. பருப்பில் சூடு ஏறியாச்சு. இந்த வறுப்பட்ட உளுத்தம்பருப்பை அரிசி கூட சேர்த்துடலாம். இது 1/2 கப்பு பொட்டுக்கடலை, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மிஷினில் கொண்டு திரிச்சுன்னு வந்துடலாம். மிஷினில் போய் திரிச்சுன்னு வந்தாச்சு. பாருங்க, அரிசி, உளுத்தம்பருப்பு, பொட்டுக்கடலை சேர்த்து பொடிச்சு எடுத்த மாவு. இதை ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி சலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணால் பட்சணம் பண்ணலாம். மாவை சலிச்சாச்சு. இப்போ முதல்ல தேங்குழல் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை பவுலில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, பெருங்காயப்பொடி, ஜீரகம், 1 டீஸ்பூன் வெண்ணெய். நல்ல இந்த வெண்ணெயை எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவாக பிசைஞ்சாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுக்கலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து தேங்குழல் சில்லி போட்டு நாடி ரெடி பண்ணியிருக்கேன். க்ரீஸ் பண்ணி அதில் இந்த மாவை ஃபில்லப் பண்ணி ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் டைரெக்டாக சின்ன சின்ன தேங்குழலாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். எப்போதுமே சொல்கிறது தான், எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த மாதிரி தேங்குழல், பட்சணம், தட்டை எதுனாலும் போட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும். 1 நிமிஷம் விட்டு இதை இந்த மாதிரி மேலாக வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதி அடங்கின உடனே வெந்த உடனே எடுத்துடலாம். இது வெந்தெடுத்து எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரான முறுக்கு தேங்குழல் ரெடி. ஜோராக கம்மன்னு மணக்கிறது. உளுந்து பொட்டுக்கடலை ரெண்டுமே சேர்த்து பொடிச்சதுனால ரொம்பவே ஜோராக இருக்கும் இந்த முறுக்கு. இதே மாதிரி இந்த மாவை குறைஞ்சி புழிஞ்சிக்கலாம். இது சூடு ஆறியாச்சு. உடச்சி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ ஜோராக இருக்குது பாருங்க. குழல் ஆடி நல்ல கரகரன்னு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தேங்குழல் பண்ணி எடுத்துட்டாச்சு. இதே மாவில் கை முறுக்கும் சுற்றிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஆயிலெலாம் வாங்குகிற பேப்பர்லேயே எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பொடியாக கை முறுக்கும் சுற்றிடலாம். இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுட்டானாக்க கையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி சுற்றலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி முறுக்காக சுற்றிக்கலாம். இப்போ இந்த முறுக்கை ஒன்றுன்னா காஞ்ச எண்ணெயில் ட்ரா பண்ணிக்கலாம். அரிசி ஊற வச்சு அதை பொடிச்சு ஈரத்தோடு முறுக்கு சுற்றினா தான் வரும்னு சொல்லுவா சில பேர். நான் இதிலே செஞ்சு காமிச்சிருக்கேன்.
பேக்கெட் மாவுலேயே கூட செஞ்சு காமிச்சிருக்கேன். முறுக்கு மேலாக வந்ததும் இதை திருப்பி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டு ஓசை அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ முறுக்கு வந்தாச்சு. முறுக்கு கை முறுக்கு ரெடி. இதையும் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். ஒரே மாவில் தேங்குழல் கை முறுக்கு. இப்போ இந்த மாவுலேயே சின்ன சின்னதாக சீடையும் உருட்டிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காயை அரைச்சி கூட இதில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காயெல்லாம் சேர்க்கலை. இந்த மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தான் உருட்டியிருக்கேன். இதுலேயே இதே ஷேப்புக்கே உருட்டிக்கலாம். பேலன்ஸ் இருந்த மாவை ஃபுல்லாகவே இது போல் குட்டி குட்டி சீடையாக உருட்டியாச்சு. இப்போ இந்த சீடை எல்லாத்தையுமே எண்ணெய் காஞ்சின்றது இதில் இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணி வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். அப்பப்போ லேசாக அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முதக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சீடை ரெடியாக எடுத்து பாருங்க. நல்லா வெந்திருக்கு. முதக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி நல்லா வளர்ந்துட்டு வரணும். இப்போ நம்ம சீடை ரெடி. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்படி டங்குன்னு சத்தம் கேட்குறதுல நான் வெந்திருக்கு. ஒரே மாவில் பிக்னஸ் கூட ஈஸியாக வெடிக்காமல் சீடையும் பண்ணிடலாம். அடுத்து ரிப்பன் பக்கோடாவுக்கு மாவு எடுத்துக்கிறேன். 2 கப் மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போது பச்சை மிளகாயை கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கிறேன். இது 10 பச்சை மிளகா அரைச்சிருந்தேன், பாதி சேர்த்துருக்கேன். பெருங்காயப்பொடி, வெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான மாவாக பிசைஞ்சாச்சு. இப்போ உழக்கில் ரிப்பன் வச்சு போட்டிருக்கேன். மாவை இந்த உழக்கில் ஃபில்லப் பண்ணி ரிப்பனாக புழிஞ்சிக்கலாம். பாதி வந்ததும் இதை திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டுருக்கலாம். இந்த மாதிரி வெந்து கொதி அடங்கியாச்சு. இப்போ இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். கலராக சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா டேஸ்ட்டோட தரணும். அப்படி நொறுங்குறதுன்னு நல்ல கிறிஸ்பாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே மீதி உள்ள மாவையும் கூட பண்ணிக்கலாம். ரிப்பன் பக்கோடா ரெடி. நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கரகரன்னு ரொம்ப ஜோராக இருக்கும். இது ரிப்பனுக்கு பிசைஞ்ச மாவு. இதுலேயே முள்ளு முறுக்கும் பண்ணலாம். ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி அச்சு இதில் சேர்த்துருக்கேன். இதில் இந்த மாவை ஃபில்லப் பண்ணி இதில் இந்த முள்ளு முறுக்கு ரவுண்டாக புழிஞ்சிக்கலாம். மாதிரி இந்த எட்ஜை ஒட்டி விட்டுட்டா பிரியாது. இது போல் புழிஞ்சாச்சு. இப்போ இதை ஒன்றொன்னா எடுத்து எண்ணெயில் ட்ரா பண்ணிடலாம். மேலாக வந்ததும் இதை ஒன்றொன்னா திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ முள்ளு முறுக்கு ரெடி. இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். நெருக்கமாகவும் 3 கண் உள்ள ஸ்டார் வச்சு போட்டும் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஒன்றொன்னா ட்ரா பண்ணி இதை மாதிரி பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். ஒன்று போலையும் வேகும். இப்போ நம்ம அருமையான முள்ளு முறுக்கும் ரெடி. ஒரே மாவில் எத்தனை வகையான பட்சணம் பண்ணலாம். அடுத்து தட்டைக்கு 1 கப்பு மாவு பவுலில் சேர்த்துக்கிறேன். தட்டைக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, சில்லி பவுடர், ஊற வச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, பெருங்காயப்பொடி, தேங்காய் துருவல், வெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியான மாவை பிசைஞ்சாச்சு. கையில் எண்ணெயை தொட்டு தொட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து இதை இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கலாம். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் தட்டையாக தட்டியாச்சு. இப்படியே போட்டால் எண்ணெய் கொத்துக்கோங்கிறதுனால இதை இந்த மாதிரி ஃபோர்க்கால் குத்திக்கலாம். இப்போது இந்த தட்டையை ஒன்றொன்னையும் எடுத்து காஞ்ச எண்ணெயில் 1 by 1 ட்ராப் பண்ணிக்கலாம். மேலாக எழும்பி வந்து 1 நிமிஷம் வெந்ததும் இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாதி வெந்தாச்சு. திருப்பி திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்ல கிறிஸ்பியாக ஓசையெல்லாம் அடங்குற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்தாச்சு, ஓசையெல்லாம் அடங்கிடுது. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்ல ஜோராக வந்திருக்கு. சவுண்டு வெந்தால் தான் வரும். இதே மாதிரியே பேலன்ஸு மாவையும் தட்டையாக தட்டிக்கலாம். நல்ல சூடு ஆறியாச்சு பாருங்க. எவ்வளோ ஜோராக நொறுங்கிறதுன்னு. சூப்பரான தட்டையும் ரெடி. ஒரே மாவுலேயே கை முறுக்கு, தேங்குழல், ரிப்பன் பக்கோடா, தட்டை, உப்பு சீடை, முள்ளு முறுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் இந்த மாதிரி ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.